அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் 7.5% இடஒதுக்கீட்டை எப்படி பயன்படுத்தி கொள்ளலாம்? அது எப்படி மாணவர்கள் அப்ரோச் பண்ணணும்? சார் இப்போ வந்து மெடிக்கல் மற்றும் இந்த இன்ஜினியரிங்லாம் வந்து சேரக்கூடிய மாணவர்கள் வந்து 7.5னா 6லேருந்து 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து எல்லாருமே 7.5 கிடைக்கும்னு வந்து பெற்றோரும் வந்து ஸ்டூடெண்ட் மாணவர்களும் வந்து எதிர்பார்க்குறாங்க. ஆனால் அது வந்து அப்படி கிடையாது. 7.5னா வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டா மட்டும் வந்து 7.5 கிடைக்கிறதில்ல. அவன் வந்து தேர்ந்தெடுக்கும் வந்து பாடப்பிரிவு சார். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன பாடப்பிரிவு? அது வந்து நீங்கள் அதான் மெடிக்கல் சைடாக இருக்கட்டும், இன்ஜினியரிங் ஆகட்டும், அவன் வந்து என்ன கோர்ஸ் பலதரப்பட்ட வந்து இப்போ இன்ஜினியரிங்கில் நூற்றுக்கணக்கான கோர்ஸ் வந்திருக்கு. அவன் மதிப்பெண் அடிப்படையிலையும் வந்து பாடப்பிரிவு இருக்கு இல்லையா, அந்த பாடப்பிரிவு அடிப்படையிலையும் மெயினாக வந்து பார்த்தோன்னா அந்த கம்யூனிட்டி இருக்குது பாருங்கள். இப்போ ஒரு மாணவன் வந்து 600க்கு வந்து ஒரு 400 மதிப்பெண் எடுக்கிறான். மலைவாழ் வந்து ஷெட்யூல் ட்ரைப் எஸ்டி மாணவன் இருக்கான். இப்போ அந்த மாணவன் வந்து ஒரு சிவில் மெக்கானிக்கல் வந்து அந்த கோர்ஸை வந்து சூஸ் பண்ணுறாங்கன்னா அவனுக்கு 7.5 ஈஸியாக கிடைச்சிரும். இப்போ ஏடிஎஸ்லேருந்து எடுத்துகிட்டு அந்த மாணவன் வந்து தேர்ந்தெடுக்கும் போது வந்து பார்த்தோன்னா ஒரு மாணவன் வந்து பார்த்தோன்னா வந்து 480 மார்க்கும் 550 மார்க் வாங்குவாங்க. அப்போ 400 மார்க் எடுத்த மாணவனுக்கு வந்து பார்த்தோன்னா அது கிடைக்காது. 550 வந்து 500 மார்க்கும் 480 மார்க் எடுத்தவங்களுக்கு தான் அது கிடைக்கும். ஏன்னா மதிப்பெண் அடிப்படையிலேயே அவன் தேர்வு செய்யக்கூடிய அந்த பாடம். இப்போ வந்து ஏடிஎஸ் வந்து நீங்கள் அந்த எடுத்துகிட்டு அந்த கோர்ஸ் ஏன்னா எல்லாருமே வந்து அது போகிறாங்களே சார், அந்த படிப்புக்கு வந்து எல்லாருமே வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்து 7.5 போனால் கிடைக்காது. யார் வந்து அதை சூஸ் பண்ணாமல் அந்த கோர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல், சிவில், எலக்ட்ரிக்கல் இந்த மாதிரி ஈஸியெலாம் இருக்குது சார். அந்த மாதிரி கோர்ஸை அந்த மாணவன் வந்து சூஸ் பண்ணும்போது 7.5 ஈஸியாக கிடைக்கும். ஒருத்தரே வந்து ஒரே இதுக்கு வந்து எல்லாரும் வந்து போய் நுழையும் போது அதுக்கு அந்த 7.5 கிடைக்காது சார். அதனால் மதிப்பெண் அடிப்படையிலையும் பாடப்பிரிவு அடிப்படையிலையும் அந்த கம்யூனிட்டி அடிப்படையில் தான் சார் அந்த 7.5 கிடைக்குது. அது மாணவர்கள் வந்து சரியான முறையில் வந்து அந்த ஆலோசனைகள் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அது சேரணும், என்ன மாதிரி இதுன்னு பார்த்து பண்ணால் எல்லாருக்கும். யாரை மாணவர் அப்ரோச் பண்ணணும் அந்த 7.5 இடஒதுக்கீட்டை பெறுவதற்கு? சார் இப்போ அதான் கல்வியாளர்னு இருக்காங்க சார். அந்த மாதிரி ஆட்கள் கேட்டால் வந்து இப்போ நாங்கள் வந்து 7.5 வந்து பார்த்தோன்னா எப்படி எடுத்தால் வந்து என்ன மாதிரி பாடப்பிரிவுலாம் எடுத்தால் எந்த துறையில் எடுக்கணும், வந்து இப்போ மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் இதில் எடுக்கணுமா இல்லை வந்து இன்ஜினியரிங்கில் எடுக்கணுமா, என்ன மாதிரி கோர்ஸ் எடுத்தால் படிப்பு அது சேரலாம் அப்படின்னு பார்க்கணும். இப்போ ஒன்றும் இல்லை சார். இப்போ வந்து சிவில் மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கெலாம் கொஞ்சம் படிக்கிறதுக்கு வந்து மாணவர்கள் வந்து தயங்குவாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து அரசு வேலைன்றது வந்து பார்த்தோன்னா சிவில் மெக்கானிக்கல் வந்து எலக்ட்ரிக்கலில் இன்றைக்கி நிறையா இருக்குது. நீங்கள் வந்து ரயில்வேலேருந்து மின்சாரத்துறையிலேருந்து இபிலேருந்து நிறையா இருக்குது. ஆனால் அந்த மாணவர்கள் வந்து அதை சூஸ் பண்ணுற போது வந்து அது 7.5 கிடைக்குது. கவர்மெண்ட் வேலைக்கும் போகிறாங்க. ஆனால் தெரியுதில்லை. அதான் சார் சொன்னால இப்போ இதுக்கு வந்து இந்த கோர் பிரான்ச்சுக்கு வந்து வேலை வாய்ப்புகள் அதிகம் சார். அந்த மாதிரி பாடப்பிரிவுகள் அவங்க வந்து அதை சூஸ் பண்ணணும். இப்போ இந்த ட்ரெண்டிங்கில் இருக்கிற கோர்ஸை வந்து சூஸ் பண்ணுற போது எல்லாருக்கும் போய் அதில் இப்போ 100 பேரும் போனாங்கன்னா அதில் கிடைக்கக்கூடியது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு 3 பேருக்கு தான் ஒன்று கிடைக்கும். ஒரு இப்போ ஏடிஎஸ் ஒரு கோர்ஸ் எடுக்கிறான் ஒரு மாணவன், 3 பேருக்கு 4 பேர் கிடைக்கக்கூடிய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான மக்கள் போனாங்கன்னா எத்தனை பேர் கிடைக்கிறது? அப்போ வந்து அவங்க சூஸ் பண்ணி அதை வந்து ஆலோசனை கரெக்டாக வந்து பிளான் பண்ணி தான் சார் அதை எடுக்கணும். திட்டமிடுதல் அவசியம்னு நான் சொல்ல வரேன். இந்த 7.5% இடஒதுக்கீடு என்பது எந்தெந்த பாடப்பிரிவுக்கு செல்லுபடியாகும்? எலிஜிபிலிட்டி சார் இப்போ 7.5ன்றது வந்து மெடிக்கல், பிறகு 7.5ன்றது வந்து அக்ரிகல்ச்சருக்கு இருக்குது சார், விவசாய சம்மந்தப்பட்டதில் இருக்குது. மெடிக்கல் வந்து படிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எம்பிபிஎஸ் ஆகட்டும், பிடிஎஸ் ஆகட்டும், ஃபார்மசி, நர்சிங் இந்த மாதிரி படிப்புகளுக்கெல்லாம் இருக்குது. அது வந்து மெடிக்கல் ரிலேட்டடாக நிறைய படிப்புகள் இருக்குது இல்லையா, ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கோர்ஸ் எல்லாமே அதுக்கு எல்லாமே இருக்குது. இன்ஜினியரிங் சைடில் வந்து உங்களுக்கு வந்து நூற்றுக்கணக்கான படிப்பு இருக்குது, அதுலேயும் வந்து இருக்குது. அதை வந்து தேர்ந்தெடுத்து அவங்க வந்து படிக்கக்கூடிய அந்த பாட பொறுத்து இருக்குது சார். பிடெக்கு இருக்குது, பிஏ இருக்குது சார். அது வந்து இன்ஜினியரிங்கு அண்டே டெக்னாலஜி அந்த தொழில்நுட்பம் அந்த மாதிரி படிப்புகள் இருக்குது. அக்ரிகல்ச்சருக்கெல்லாம் இருக்குது சார். இந்த மாதிரி படிப்புக்கு எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து அந்த லா படிப்புக்கு இருக்கா? ஏன் சார் லா படிப்புக்கு லா படிக்க வைக்கிறதுன்றது அதுலேயும் வந்து உங்களுக்கு 7.5 வருது சார். ஆனால் எந்த மதிப்பெண் வந்துன்றது அவங்களுக்கு வந்து அது கூடுதலாக இருக்குது சார். மதிப்பெண் தான் சார் வந்து அது இதாக இருக்குது. ஆனால் 7.5ன்றது மதிப்பெண் சட்டக்கல்விக்கு இருக்கின்றது, பொருந்தும் சட்டக்கல்விக்கு பொருந்தும். 7.5 ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ன்றது அவங்க வந்து முக்கியமாக வந்து இதுதான் சார் வந்து உங்களுக்கு பொருந்தும். இந்த மாதிரி அந்த ப்ரொஃபஷனல் கோர்ஸ் இருக்குல்ல சார், அதான் இப்போ பாருங்கள் நீங்கள் கரெக்டாக கேட்டீங்க. ப்ரொஃபஷனல் கோர்ஸ் இருக்கு இல்லையா, இன்ஜினியரிங்கு, மெடிக்கல், இந்த லா கோர்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி கோர்ஸு, அக்ரிகல்ச்சருக்கு இந்த மாதிரி கோர்ஸுக்கு வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7.5 பொருந்தும் சார். பொருந்தும். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு பொருந்தாது.
ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது பொருந்தாதுன்னு சொல்ல முடியாது. அதுக்கு வந்து அந்த இம்பார்ட்டன்ட் வந்து இதுதான் வந்து மாணவர்கள் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ப்ரொஃபஷனல் கோர்ஸ் இருக்குல்ல சார், அதுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க சார். அந்த 7.5 என்பது எடுக்கக்கூடிய மதிப்பெண், மாணவனுடைய கம்யூனிட்டி, தென் தேர்ந்தெடுக்கக்கூடிய சப்ஜெக்ட் பாடப்பிரிவு 3 அடிப்படையில் தான் 7.5 வந்து கொடுக்குறாங்க. ஆமா. இதில் முறையாக கொடுக்குறாங்களா சார் கல்லூரி? எல்லாமே வந்து சார் ஆன்லைன் தான் சார். இதில் வந்து எங்கேயுமே வந்து நீங்கள் எந்த ஒரு இதுவுமே பண்ண முடியாது. எல்லாமே வந்து உங்களுக்கு கவுன்சிலிங் வழியாக வந்து அவனுடைய இதை பொறுத்து, கம்யூனிட்டியை பொறுத்து எல்லாமே அது வருது இல்லையா? கட் ஆஃப் வந்து இப்போ இன்ஜினியரிங் வந்து 1ஆம் தேதி வந்து உங்களுக்கு ரேண்டம் நம்பர் போட்டுறாங்க. அதுலேருந்து அது ரேங்க் லிஸ்ட் வந்து போட ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ வந்து அவங்க என்ன மார்க் எடுத்தாங்க, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் இதெல்லாம் கால்குலேஷன் பண்ணி தான் சார் இதுக்கு கொடுக்குறாங்க. அதுலேயே வந்து உங்களுக்கு 6லேருந்து 12 கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருந்தா எல்லாமே உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்துடுது. அதை பொறுத்து அதை கொடுக்குறாங்க சார். எல்லாமே இது வந்து முன்ன வந்து பார்த்தீங்கன்னா மேனுவலாக இருந்தது ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது கூட இதாக இருக்கலாம் சார். இப்போ எல்லாமே வந்து டிஜிட்டல் சார், கம்ப்யூட்டர் இது மயம். அதனால் வந்து உங்களுக்கு அதில் வந்து எந்த ஒரு இதுவுமே இது கிடையாது. எல்லாமே ஃபுல்லாக வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு, எல்லாமே சிஸ்டமேட்டிக்காக தான் சார் நடக்கும். இப்போ 7.5 என்பது முற்றிலும் வந்து ஃப்ரீ எஜுகேஷன் தான். முற்றிலுமே இப்போ இன்ஜினியரிங்கில் நீங்கள் எடுத்துக்கினா சார் வந்து முற்றிலும் ஃப்ரீ தான் சார். அந்த மாணவர்கள் வந்து மெடிக்கலும் ஃப்ரீ தான். எல்லாம் தேர்ந்தெடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து படிக்கக்கூடிய அந்த கல்லூரி இருக்குது சார். முன்னே சொன்ன அந்த கல்லூரியை பொறுத்து சில கல்லூரிகள் வந்து அது கரெக்டாக வந்து இது பண்ணுறாங்க, ஃபாலோ பண்ணுறாங்க. 100க்கு வந்து 95% வந்து ஃபாலோ பண்ணுறாங்க சார். எந்த வந்து கட்டணமும் வந்து வாங்குறது சார். எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டியூஷன் ஃபீஸு, அந்த 4 வருட டியூஷன் ஃபீஸு, அதே மாதிரி ஹாஸ்டல் விடுதி கட்டணம், ஃபுட்டு வந்து இருக்கு இல்லையா, இந்த ஃபுட்டுக்கு வந்து கட்டக்கூடிய கட்டணம், அதே மாதிரி அவங்க வந்து எக்ஸாம் எழுதுவாங்க பாருங்க, அந்த எக்ஸாம் ஃபீஸ் வந்து எல்லாமே வந்து அரசு வந்து ஃப்ரீயாகவே கொடுத்துருது. அந்த எக்ஸாம் ஃபீஸுன்றது பையன் ஃபெயில் ஆனால் அவன் பையன் மட்டும் வந்து பே பண்ணுவான். அது மட்டும் வந்து எக்ஸாம் ஃபீஸு, மீதி எல்லாமே ஃப்ரீயாக கொடுத்துட்றாங்க சார். சார் ஒட்டுமொத்தமே ஃப்ரீ தான் சார். 7.5ன்றது ஒட்டுமொத்தமே ஃப்ரீ தான் சார். 7.5 என்பது மாணவ சமூகத்துக்கு கிடைத்த வரப்பிரசாதம். கட்டாயம் சார். அது வந்து அந்த மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது இன்னும் யாருக்கு அதிகமாக இருக்குன்னா கிராமப்புற பிள்ளைகள், அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு தானே இது கிடைக்குது. 7.5ன்றது அரசு பள்ளி தானே சார். அரசு பள்ளியில் ஒதுக்கீடு பண்ணுறவங்க தான் சார். அரசு பள்ளி மாணவர்களுக்கு, ஏழை எளிய பாமரம் மாணவர்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆமாம். இப்போது கடந்த எடப்பாடி ஆட்சியில் தான் இந்த 7.5% கொண்டு வந்தது. ஆமாம். ஆனால் இது போதுமா சார்? இப்போ எல்லாருமே என்ன சொல்ல வராங்கன்னா, எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்த கம்யூனிட்டி பேஸில் அந்த இதில் கொடுக்குற போது கல்வின்றது வந்து இப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங்ன்றது வந்து அப்படி தான் நடந்துகிட்ருக்கு. வந்து பார்த்தீங்கன்னா வந்து மார்க்கு மதிப்பெண்ணும் வந்து மதிப்பெண் அடிப்படையில் தான் எல்லாமே கொடுக்கணும். திறமை அடிப்படையில் தான் எல்லாத்துலேயுமே வந்து அது கொடுக்கணும். ஆனால் இடஒதுக்கீடுன்றது என்னென்னா எல்லாருமே வந்து அந்த எல்லா மக்களும் வந்து எல்லா தரப்பு மக்களும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த உயர்நிலையை அடைய வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் வந்து ஒரு கல்வியாளராக பார்த்தீங்கன்னா மதிப்பெண் அடிப்படையில்ன்றது தான் வந்து அது சரியாக இருக்கும். ஏன்னா வந்து நல்ல ஒரு தரமான ஒரு ஸ்டூடெண்ட் இருப்பான், வந்து நல்ல மார்க் மதிப்பெண் வாங்கியிருப்பான். ஆனால் அவனால் வந்து அது ஒரு இடத்துக்கு குறிப்பிட்ட இடத்துக்கு போக முடியாது. ஆனால் வந்து அது என்னை பொறுத்தவரையிலும் வந்து பார்த்தீங்கன்னா கீழ் நோக்கி இருக்கிற மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 7.5 பயன்படுவாங்க. ஆனால் மதிப்பெண்ன்றதை வந்து வச்சுட்டா இப்போ நீட்டெல்லாம் கூட வந்து சார் வந்து எல்லாம் சில இடத்துல எதிர்க்கிறாங்க பண்ணுறாங்கன்னா, நீட்டை பொறுத்தவரையிலையும் வந்து நான் ஒரு கல்வியாளராக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராமப்புற பிள்ளைகளும் இன்றைக்கி வந்து பணம் இல்லாமல் வந்து அதை பயன்படுறாங்கன்னா அது நீட் வந்து ஒரு பயன்பாடு வந்து அது இருக்குது. மதிப்பெண் பொறுத்து அது வந்து இருக்குது. அப்புறம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து இருக்குது. முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பணம் கட்டி தான் ஃபுல்லாக சேரணுன்றது இல்லாமல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண வந்து ஒரு கூலி தொழிலாளனுடைய மகள் கூட வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவர் கனவு ஆயிடுறாங்க. அதனால் வந்து நீட்டை பொறுத்தவரையில் அந்த 6லேருந்து 12 படிக்கிறாங்கல்ல சார் பிள்ளைகள், அந்த சப்ஜெக்டில் வந்து நல்ல திறமையை வளர்த்து கொள்ளும் பட்சத்தில், புரிந்து படித்து கொள்ளும் பட்சத்தில் வந்து அவங்க எந்த ஒரு சென்டர் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நீட் சென்டருக்குலாம் போக வேண்டிய அவசியமே இல்லை. இவங்களே சப்ஜெக்டில் வந்து நல்லா ஃபெமிலியர் ஆகிடுறாங்க. அதுலேயே வந்து நீங்கள் பார்ப்பீங்க நிறைய இடத்துல பேப்பரில் டிவியில் நியூஸ் பார்க்குறீங்க இல்லையா, அதில் என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சாதாரண கூலி தொழிலாளனுடைய மகள் வந்து பார்த்தீங்கன்னா நீட்டில் வந்து பாஸ் பண்ணிட்டாங்க, எந்த வந்து தேர்வு மையத்துக்கும் எதுக்குமே போகல அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாமே மாணவர்கள்ட்ட இருக்குது சார். மாணவர்கள்ட்ட இருக்கிற திறமை அடிப்படையில் தான். இங்கே வந்து மாணவர்கள்ன்றது வந்து இந்த கிராமப்புறம் நகரன்றது வித்தியாசம்லாம் கிடையாது சார். அவங்க புரிஞ்சுக்கின்னு அவங்க திறமையை வளர்த்துக்கொள்ளும் மாணவர்கள் தான். ஏன்னா இப்போ இன்றைக்கி போட்டின்னு இருந்த காலத்தில் 1000 பேர் ஓடுறாங்கன்னா 1000ல் அவங்க வந்து ஃபஸ்ட்டு ப்ளேஸை வரணுன்றதுக்காக தான் இது பண்ணுறாங்க. அதனால் வந்து மதிப்பெண்ன்றதை வச்சு எல்லாத்துலேயும் வந்து பண்ணால் இன்னும் ஒரு சிறப்பாக இருக்கும். மதிப்பெண் அடிப்படையிலும் மாணவர் சேர்க்கை இடம்பெறணும். அதே போல் வந்து
இடஒதுக்கீடு அடிப்படையிலும் மாணவர் சேர்க்கை இருக்கணும். ஏன்னா அப்போ தான் வந்து கிராமப்புற மாணவர்கள் ஏழை எளிய மாணவர்களும் வந்து சரி சமமான நிலைக்கு வர முடியும். ஆனால் இப்போ இருக்கின்ற 7.5% இடஒதுக்கீட்டை கடந்த அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்டது. இதற்கு முன்பு இருந்த திமுக ஆட்சியில் அதை உயர்த்திருக்கலாம். ஏன் உயர்த்திருக்கலாம் என்ற யோசனை உங்களுக்கு வருகிறதா? சார் 7.5 10 உயர்த்திருக்கலாமா? இல்லை 7.5ன்றது 10ன்னா இன்னும் வந்து இந்த கிராமப்புற பிள்ளைகள் வந்து அதை பயன்பெறுவாங்க. அதில் எந்த என்ற மாற்றம் இல்லை. ஏன்னா நீங்களே கேட்குறீங்க 7.5லேருந்து 10 இன்னும் உயர்த்தினா அதுலேருந்து ஒரு குறிப்பிட்ட மக்கள் வந்து மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெடிக்கல் சைடு இன்ஜினியரிங் சைட்லலாம் படிக்க வந்து போவாங்க. உயர்த்திருக்கணும். இப்போ எல்லாமே நான் சொல்ல வர்றது என்னன்னா 2021 முதல் 2026 வரையில் தமிழ்நாட்டை ஆண்ட திமுக ஆட்சியில் அந்த 7.5% இடஒதுக்கீட்டை 10% உயர்த்தி இருக்கலாம் என்று உங்களுக்கு நினைக்க தோன்கிறதா? இல்ல அந்த ஆலோசனை கொடுக்குறீங்களா? அதாவது அந்த 7.5லேருந்து 10 வந்து உயர்த்தி இருந்தா இன்னும் வந்து கிராமப்புற பிள்ளைகள் வந்து பயன்பெறுவாங்கன்றது தான் வந்து சொல்லுவாங்க. அதை உயர்த்திருக்கோம். ஆனால் இப்போ வந்து நிறைய ஸ்காலர்ஷிப் தான் இவங்கெல்லாம் கொடுக்க அந்த இது பண்ணுறாங்க இல்லையா, அரசு வந்து இதெல்லாம் இது இருக்குன்னு சொல்கிற வராங்க. உயர்த்தி கொடுக்கணுன்றது தான் வந்து என்னுடைய அந்த தாழ்மையான உயர்த்தி கொடுத்திருக்கலாம். ஆமா 7.5 ஒரு கல்வியாளராக நீ சொல்லக்கூடிய ஆலோசனை என்பது உயர்த்தி கொடுத்திருக்கலாம். 2017க்கு பிறகு குறைக்கப்பட்ட கல்வி உதவித்தொகையை தமிழ்நாட்டில் குறைக்கப்பட்டது. இப்போ வந்து மீண்டும் அந்த மெடிக்கல் இன்ஜினியரிங் படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு உயர்த்தி கொடுக்கும் பட்சத்தில் இப்போ வந்து 85,000 கொடுத்தாங்க 2017னா. இப்போ காலகட்டத்தில் 1 லட்ச ரூபாய் கொடுத்தா அந்த பிள்ளைகள் வந்து முழுமையாக வந்து பார்த்தீங்கன்னா பயன்பெறுவாங்கன்றது தான் சொல்கிறேன். இப்போ 7.5 பயன்படுறாங்க சார். அதே மாதிரி கல்வி உதவித்தொகைன்றது நீங்கள் உயர்த்தி கொடுத்தாவே வந்து பயன்பெறலாமே. இப்போ நீங்கள் சில இதெல்லாம் இப்போ ஒரிசாவை அசாம் ஏதோ ஒரு இடத்துல வந்து எல்லாமே வந்து ஃப்ரீ எஜுகேஷன்றது கொண்டு வந்துருக்காங்க சார். கல்வி முழுவதும் இலவசமாக கொடுப்பது தான் ஒரு அரசுக்கு ஏற்றது சிறந்தது. ஓகே, இப்போ 2017ஆம் ஆண்டுக்கு முன்பாக எப்படி கல்வி உதவித்தொகை 1 லட்சமாக இருந்ததோ அதே தொகையை திமுக அரசும் உயர்த்தி கொடுக்கல. அதே போல் 7.5% ஒதுக்கீட்டும் திமுக அரசு உயர்த்தி கொடுக்கல. ஸோ அந்த 2 திட்டத்தையும் இப்போ உள்ள தாவேக அரசு, தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் 7.5% இடஒதுக்கீட்டை 10% உயர்த்த வேண்டும். அதே போல் வந்து கல்வி உதவித்தொகையை அந்த 2017ஆம் ஆண்டுக்கு முன்பு இருந்த நிலையை தொடர வேண்டும் என்பது உங்களுடைய மாணவர்களுடைய நலன் கருதியும் பெற்றோர்களுடைய வந்து நலன் கருதியும் குறிப்பாக பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்களுக்காக மாணவர்களுக்காக இதை வந்து உயர்த்தி கொடுத்தால் அனைவரும் அதில் வந்து பயன்பெறுவாங்க சார். இதில் வந்து அவங்கெல்லாம் கிடையாது. கல்வி உதவித்தொகையை உயர்த்தி வழங்க வேண்டும். 7.5% உயர்த்தி வழங்க வேண்டும். ஆமாம் சார், ரெண்டுமே வந்து அது பண்ணணும். ரெண்டுமே வந்து கல்வி உதவித்தொகையும் உயர்த்தி வழங்கணும். இந்த வந்து 7.5 வந்து இதை உயர்த்தி பண்ணாங்கன்னா நல்லா இருக்காது. அதுதான் வந்து அப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நிலையை நோக்கி மாணவர்கள் வந்து வர முடியும். ஸோ தாவேக அரசுக்கு நீங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை கட்டாயம் வந்து கல்வி உதவித்தொகையை வந்து உயர்த்தி கொடுக்கணுன்றதுல மாற்று கருத்தே இல்லை சார். அதே போல் 7.5% இடஒதுக்கீட்டையும் தாவேக அரசு உயர்த்தி கொடுக்க வேண்டும் என்பது மாணவ சமூகத்திற்கு ஒரு பேராசையாக வைக்கக்கூடிய வேண்டுகோளாக வைத்து முடிக்கலாம். அனைவரும் பலன் பெறணும் சார், அதுதான் சார் நம்மளுடைய நோக்கம். அனைவரும் இலவச கல்வி பெறணும், அனைவரும் கல்வி பெறணும். எஸ், ஏன்னா பொருளாதாரம் தானே சார் அதுக்கு தடையாக இருக்குது. அதனால தான் சார்